தமிழ்நாட்டில் நேற்று 14 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் வெயில் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் வரும் வியாழக்கிழமை முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நேற்று 14 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கரூர், மதுரை விமான நிலையம் பகுதிகளில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை மாநகர், நாமக்கல், திருச்சி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. திருப்பத்தூர், தருமபுரி, சென்னை மீனம்பாக்கம், கோவை ஆகிய இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. திருத்தணி, சேலம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒருவித புழுக்கமும் அசௌகரியமும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரக்கூடும் என்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டரிக்கும் என்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் மழை திரும்பும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு 37, 38, அதாவது உள்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நமக்கு 36 டிகிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள வட மாவட்டங்களில் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என பிரதீப் ஜான் அறிவுறுத்தியுள்ளார். அதே சமயம் உள் தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகத்தில் நாளை மற்றும் வரும் வியாழனன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதனிடையே நெல்லையில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் நிலவிய நிலையில் அம்பாசமுத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கோடை மழை கொட்டி தீர்த்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் வரும் வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் மேல் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வரும் வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களிலும், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. அதேபோல வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. மறுபுறம் தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக தமிழ்நாடு, கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்க உள்ளது. அதே நேரம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரியை விட குறைவாக இருக்கும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது.